ஆமாம் நீ ஏன் ஃபோன் பண்ண எனக்கு? ஆமாண்ணா தான் பார்த்தேன். யாரோ ஒரு 10 கிலோ வச்சு தராங்கல்ல, அதான் கீமன் 10 கிலோ வஞ்சு வரானாங்களே, யாருன்னு தெரியல. நான் வரானா கடை சொல்லுங்க ஐயா. காஷ்மீரில் இருக்கா ஐயா. அம்மாவுக்கு மீன் வெட்டிட்டு இருக்கா, வஞ்சர மீன் வெட்டிட்டு இருக்கியா? எங்கே போகணுமா ஐயா? ஆ ஆ அதோ வந்துடுறேன். ஐயா அதை வந்துடுறேன், இருங்க. எடுத்துட்டு போயிட்டு கவலை. அம்மா காலை வந்து சொல்லிட்டு போனாங்க. நீ வந்து லேட்டாக சொன்னாங்க. நான் அது இதுக்கு சவாரி காவங்கரை வரைக்கும் போயிட்டு முருகா காவ கொடுத்துன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நீயே வந்துட்டேன். வேறு யார் நம்பர் நினச்சினே? சரி எத்தனை பண்ணிட்டேன். உங்கள் மீனாக இருந்தால் மீன் தெரிஞ்சால் நான் முருகா கொடுத்து சொல்லியிருப்பேன். முருகா சொல்லிட்டு ஆல்ரெடி அம்மாட்ட சொல்லிட்டேன் முருகா கொடுக்காது. நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண சொல்லுவேனே, எத்தனை மணி எங்கடா வரணும் கேட்பா. நான் தான் இப்பவும் வந்து கேட்டேன். யாராவது ஒரு 10 கிலோ மீன் இருந்தாங்க கேட்டேன். 15 கிலோ இருக்கு இந்த மீன். இது 15 மேலே இருக்கணும். 18 எதுவுமே கிடையாது. இல்லை முன்னாடி வைங்க. இல்லை தலைவா, இதே சில்லறையாலாம் பார்க்க முடியாது. சவுத்து போட்டு விட்டலாம் எங்கே தலைவர் தேடுறது? இல்லை தலைவர் தேட முடியாது. இப்போ அது வந்து சட்டு பெருசு புதுசு, பாக்கெட்டு பெருசு, மேலே படுத்து பீசுடா வாங்கிட்டு வந்தா கந்தாம கோயிலில் தூக்கி போட்டு சட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு சட்டுக்கு ப்ளூ சட்டுக்கு சிவப்பு. அது எப்படி இன்னொருத்த வேலை பார்க்க அவன் எங்கண்ணா வாரத்துக்கு ஒரு நாள் தானே வரான். புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கடை இருக்கா, மற்ற நாளில் கடை இல்லையாண்ணா? மற்ற நாளில் இவன் வந்து வேலைக்கு பண்ணுறாங்கப்பா கடைக்காரங்க. ஏன்னா ஃபுல்லாக ஜிலேபி போய் இங்கே கொடுத்துட்டு பெரிய மீன்லாம் அங்கே கொடுத்து விட்றாங்க. வெட்ட வேண்டி தான். சும்மா வந்து கொஞ்சம் வராங்க. என்னதான் மீன் வருது அப்படி? இதில் வேற 2-3 கட்டுற வேற கட்டுற ஒழுங்கா வந்தாலே போதும். அவங்க வர்றவங்களுக்கு அநியாயம் பண்றாங்க. அன்னைக்கு ஆர்டரு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அது என்ன இது கமால்கிட்ட பேசிட்டு வருவாங்க. ரெகுலர்லாம் நமக்கு தேவையில்லப்பா. நம்மளுக்கு இங்கே வேலை கரெக்டாக இருக்குப்பா. இப்போ அங்கே வர நேரம் அங்கே வர நேரம் இன்னொரு 1/2 hour இங்கேயே உட்காந்து 10 சம்பாதிச்சு போயிடலாம். புரியுதா? அங்கே வந்தால் நாங்கள் இன்னும் பொம்பளைங்க கூட போட்டி போட்டு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதிகமாக வந்தால் பரவாயில்ல. அவங்க மட்டும் அவங்க வேலை செய்யலாம், நம்ம நம்ம ஒன்றுமே இல்லை. ஒன்று அவங்க வச்சு வேலை செய்யும், ஒன்று நாங்கள் வச்சு வேலை செய்யணும். அதுதான் ஒன்று விஷயம். 2 பேர் வாங்கன்னா அவங்க வருவாங்க வராங்க. அது அப்போதுலேயே நடந்துருந்தாங்க. சாயந்தரம் பிரச்சனை தெரியல. அப்போதுலேயே நடந்தாங்க சாயங்காலம் பிரச்சனை. ஆமாம் கண்டிப்பாக வருவோம். அதான் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒன் சைடு அந்த சைடில் போட்டுருந்தா கூட நான் நிற்காது போது. இதுவே அழகாக வளர்க்கும்போது வெளியே வருது. போல அப்படின்னு அது 1700 ஆகும் போகுது. அம்மா ஜிலேபி போயிட்டு நான் கொடுத்தா மாதிரி நீங்கள் அந்த கருமான வருது கலந்து ஜிலேபி தான் அதிகமாக வருது. அது வேற 20 ரூபா கிடைக்கும். ஒரு குண்டாப்பெல்லாம் 50 ஜிலேபி வாங்கிக்கிறான். புரியுதா? 4 மீன் வெட்டலாம். ஜிலேபி வெட்டினா 20 ரூபா ஆனாலும் 50 ஜிலேபி எவ்வளோ கணக்கு போடாது. அது புண்ணியம் பஸ்ட் நீ வாழ்ந்த உடனே அந்த 50 கொடுக்குற கையில் ஜிலேபிக்கு
ஜிலேபி அவன் 1 மணி நேரம் ஆகுது 1 மணி நேரம் ஆகுது வெட்டுறதுக்கு அவன் ஜிலேபியை. இவன் ஒரு 400 500 கிடைக்கும் தான் அவங்க வரான். ஒன்றுமே இல்லைன்னா அவன் வந்து புரோஜனமே கிடையாதுல்ல. அதுதான் விஷயம். அவன் அதுக்கேற்ற என்ன பண்ணுறதுமா வெள்ளிக்கிழமை டைம் மிச்சம் 4 டைம்லாம் அவன் அமைச்சிடலாம். பார்த்துக்கிறியா நல்லா 4 மணி வேணும் அனுப்புறான். அப்போ என்ன ஆகுது வருமானம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இவங்ககிட்ட நானும் கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி மீன் கொடுத்தா இவங்க விட சொன்னா எப்படி விடுவான்? இவனுக்கு வருமானத்துக்கு தான் அங்கே வரான். வருமானமும் இல்லை. நான் அதுதான் சொல்கிறேன். வர்றதுன்னு எல்லா நாளும் வரணும் இல்லையா? ஒரு ஆள் யாருன்னா ஸ்டாண்டர்டாக யாருன்னா ஒரு ஆள் நீ உட்கார வைக்கணும். எல்லாம் கிடையாதுப்பா. 400 ரூபாய்க்கு க்ளீன் பண்ணுறா என்ன? அவன் என்னமோ தனியாக ஒரு கடை கட்டிச்சு அவனுக்கு பயன்படுத்திக்க மாட்டேன்டா. கொடையை போட்டுன்னு உட்காந்துட வேண்டியதான். உட்கார முடியல நான் கொஞ்ச நேரம். இந்த 12 மணி ஆயிடுச்சுன்னா எப்போ எதிர்லாம் பார்க்குறேன். வெயில்லாம் தாங்க மாட்டேன் பாடி. அப்படி இல்லை சொல்லணும். நார்மலாக இருந்தாலே அப்படி தான் சொல்லணும். நம்ம இப்படியா பார்க்குறோம் அவரை. அந்த 12 மணி ஆகக்கூடாதுன்றான். வயிறு வலிக்குதுன்னு நான் வீடு போட்டு அவன் வீட்டில் இருப்பான். அதான் சொல்கிறேன். ஒன் சைடு உடஞ்சி போயிடுவா ஆஃபீஸு. இல்லையா? ஆமாம் தெரியல உனக்கு வீடியோ எடுத்து ஆளு சொல்லிட்டு போனேன். இது நான் பார்க்குறேன். ஆனால் இது உங்கள்கிட்ட மட்டும் தான் மெலிசா வருது. இதான் மெலிசா. உலக பெரிய தனமாக போட்டானா? எனக்கு உடையவே கூடாது. முதல்ல மீன் உடையிற மாதிரி போட மாட்டேன். அதே நேரத்தில் இல்லைன்னா பெருசாக போட்டுருவான். அதே முதல்ல மாதிரி இப்போலாம் வேலை கிடையாது. மீன் தூக்கினா கிலோவுக்கு 20 ரூபா ஒரு மீன் வெட்டினா அது ஒரு பக்கம் மெயின் பாயிண்ட்டு. கத்தி என்னப்பா கத்தி எதுக்கு? வெட்டினா கூட அடுத்த மாதிரி ரவுண்டியா இருக்கும். அவனா டேம் இருக்குது டேம் இருக்குது டேம் இருக்குது. 2 வருஷம் கட்டுறது. இது 1 வருஷம் கட்டுற மரக்கட்டை தான். அரைக்கட்டை தான். இன்னும் சூப்பராக போடு. இந்த பக்கம் தானே உடையுது. இதெல்லாம் ரெண்டெல்லாம் போடக்கூடாது. வேலைக்கு ஆகாது. அது எப்படி வருதோ அப்படியே போட்டுக்குங்க. புரியுதா? ஸ்லைஸ் உடச்சி கொடுத்தா நல்லா இருக்காது. வாங்க மாட்டாங்க யாருமே. இல்லை சரி அவங்களாம் வந்து சைக்கிள் எல்லாம் ரொம்ப மீன் வாங்கி வச்சுருவாங்க. நிறைய மீன் வாங்கி வைப்பாங்கடா. போன தடவை நான் வெட்டி அம்மா இருக்கும்போது நான் தானே போய் விடுவேன். சூரிய அம்மாவா? எங்கள் அம்மா உட்காந்துருப்பேன். கடைசி சும்மா வந்தாலும் வரலாம் உட்காந்துருப்பாங்க. எவன் வந்து உட்காரான் நம்ம கடையில்? வெளியிலேருந்து யாராவது வாங்கி வருவாங்க. கடை வாங்கி வருவாங்க மீன். இந்த இடத்துல செம்மையாக வரும் மீன் வரும். அந்த டோல்கேட்டில் கூட்டத்தையே பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப 4-8 தடவை. நாங்கள்லாம் போன தடவை போயிடுச்சு. 10-10:30 வந்து 3 நேரம் சம்பாதிச்சு எங்கள் அம்மாட்ட 500-600 கொடுத்துட்டு போவோம். என்ன பண்ணுவா? தலை 2 மட்டும் போடுறேன். நான் அரிசி ஓடுறேன். மீன் தூக்கி ஆசமண்ணங்கள்லாம் போயிடுச்சு. நான் உண்மையிலே நான் தூக்கணும் தானா? திரும்ப தூக்கணும் தான். இதெல்லாம் தூக்கணும்னா அறுவடை கிடையாது. குளம் ஆயிடும். நீ தூக்கி இருக்கா? நீங்கள் தூக்குனது ஐயோ நான் குளிக்கிறேன் போவே இல்லைண்ணா உடம்புல அந்த இது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே தண்ணி போட சட்டையை போட்டேன். 150 ரூபா கொடுப்பான். விற்கிறவங்களுக்குலாம் வந்து கணக்குலாம் கிடையாது. நீங்கள் 150 ரூபா நான் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் போய் விற்று தான் உங்களுக்கு 10 ரூபா சம்பாதிக்கணும். அந்த எண்ணத்தில் நான் யாருக்குமே வந்து விற்கிறவங்களுக்கு மட்டும் 10 ரூபா கம்மியாக தான் விட்டுருது. இல்லை நஷ்டமாகிட போது நம்மளுக்கு. நான் அரிசி சொல்கிறேன். கண்டிப்பாண்ணா
சொல்றது கைத்தொழில் 10 ரூபா கம்மியாக வெட்டினா தப்பே கிடையாது. வேலையை சுத்தமாக செய். ஆ சரி ஓகேப்பா. ஆ நாங்கள் ஆள் அவனுங்க திங்கக்கிழமை தான் சொல்லிக்கிறேன். நாங்கள் தான் போனோங்க 2 நாளைக்கு எப்படி நம்ம உடனே சொல்லிட்டா இங்கே இருந்தான். அதான் நீ இங்கேயே இருந்துக்கிறான்ட்டா. கடையை சுத்தமாக கடையை தூக்கிட்டு சொல்லிட்டேன். கடையை கவுடா சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. கடையை கவு சொல்லிட்டேன். எதுவுமே இருக்கக்கூடாது. வெள்ளி இல்லை அவனை முடிச்சுருவாங்க நீங்கள் அவனுக்கு. ஒரு கட்டை கூட அங்கே இருக்கக்கூடாது. கடை க்ளீன் பண்ணியாது. மழையை வெயிலில் உட்காந்துருக்காது. நான் உட்காரலாம் வேணா கொஞ்சம் நேரம். அடிக்கலாமா? அது அடிக்கலாமான்னு கேட்டா வச்சுருங்க. இது ஆன்மீ பாலத்து. சரி போய்கிட்டு ஓகேவா? அந்த ஃபோனோட நல்லாவே இருக்குண்ணா குவாலிட்டி. கேட்கலையே ஃபோன் ரேட்டு கேட்கலையா? எவ்வளோ வேலை இருக்குண்ணா? எல்லாம் சரி 120 கம்மி தான். 1,20,000 தான். 20,000 ப்ரோ. 1,20,000. ஃபோனோட விலை 2 ரூபா தான். 1 2 ஆமாம் 22,000 ஃபோனோட விலை. 10,000 இன்சூரன்ஸு. உங்கள் வீட்டில் வந்து பவுச்சு இது டெம்பர்லெஸ் போடுறீங்க. இது டெம்பர்லெஸ் கிடையாது. ஆமாம் இந்த மிஷினில் வச்சு விட்றேன் பார்த்தியா? மிஷினில் வச்சு விட்றேண்ணே. அதுதான் டெம்பர்லெஸ் தான் இல்லையா? இருக்குது எவ்வளோ பைசா இருக்குது டிஸ்பிளே? ஆமாம் அவனே இல்லைன்னா கொடுத்துருப்பானே. மூலில் போட்டேன். ஓகே இது உள்ளே போட மாட்டோம். ஓகே இது வெயிலில் தான் வெளுத்துட்டேன். டயர்டாகி போச்சு. நீங்கள் போய் வரல பண்டு காசு வசூல் பண்ண டைமிங்கு.
அப்படியே பண்ணுவாங்க சார். இப்படி வா. ஓகே, மீன்லாம் எங்கே கொடுத்தா ஒரு நிமிஷம் அடிக்க முடியாது. ரெடியாச்சப்பா.